வணக்கம் மக்களே. நான் இன்னைக்கு வீடியோல பிப்ரவரி மார்ச் மந்த்ல என்னெல்லாம் படிச்சேன், அதுக்கு எத்தனை ரிவ்யூ கொடுத்தேன், எத்தனை ஸ்டார் கொடுத்தேன், எப்படிலாம் அந்த புக் இருந்துச்சு, புக்கோட சின்ன ஸ்பாய்லர் இல்லாத ஒரு பிளர்ப்பை உங்களுக்கு சொல்ல போறேன். ஸோ மறக்காம கடைசி வரைக்கும் பாருங்க. நான் உங்க ரோஹிணி பிரியங்கா. இது உங்க புக்ஸ் வித் ரோகி. நான் படித்த புத்தகம் வந்து பிப்ரவரி மார்ச் மந்த் மொத்தமாக வரிசையாக சொல்லலை, பட் மொத்தமாக அப்படியே பல்காக எடுத்து என்னெல்லாம் படித்தேன் அப்படின்னு சொல்ல போகிறேன். ஸோ அந்த வரிசையில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நான் கிண்டலில் என்னென்ன புக் படித்தேன்றதை ஃபஸ்ட்டு உங்களுக்கு சொல்லிடுறேன். அதுக்கப்புறமா நீங்கள் வந்து உன்னோட ஃபிசிக்கல் காப்பியை நான் உங்களுக்கு வரிசையாக சொல்ல போகிறேன். அண்ட் ஆல்சோ இப்போ நான் ஏப்ரல் மந்த் என்ன படிச்சுட்டு இருக்கேன் அதையும் நான் உங்கள்கிட்ட சொல்லிடுறேன், எப்படி இருக்குது அப்படிங்கிறத சொல்லிடுறேன். ஸோ அந்த வரிசையில் ஃபர்ஸ்ட் புத்தகம் நான் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா, டியர் டெபி பை ஃப்ரெடா மெக்ஃபர்டன். ஃப்ரெடா மெக்ஃபர்டன் எழுதிய புத்தகம் அப்படின்னாலே டொயின் நான் டவுன்லோட் பண்ணிடுவேன். ஸோ ஃபர்ஸ்ட் நான் டொயின் டவுன்லோட் பண்ண உடனே நான் படிக்க ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா வந்த அடுத்த நாளே டவுன்லோட் பண்ணுறேன்னு நினைக்கிறேன். டவுன்லோட் பண்ணிட்டு நான் 3 days இதை படிச்சிட்டேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு. இதில் என்ன கதை அப்படின்னா, டியர் டெபி அப்படின்ற பேரில் டெபின்றவங்க வந்து ஒரு ஆர்டிக்கல் எழுதுறாங்க. அதில் என்ன கொஸ்டின்ஸ் வந்து மக்கள் கேட்பாங்க. இவங்க அதுக்கு வந்து ஒரு ரிலாக்ஸேஷனாக அதோட சொல்யூஷன் சொல்கிற மாதிரி ப்ராப்ளம் சால்விங்காக அவங்க வந்து பதில் ஒன்று எழுதுவாங்க. ஸோ அதை பொறுத்து தான் கதை அமையுது. எந்த மாதிரியெல்லாம் இவங்க சொல்யூஷன்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ ஹூ இஸ் திஸ் டியர் டெபி அப்படிங்கிறது தான் கதை. ஸோ பொறுமையாக படித்து பாருங்கள். சைக்கலாஜிக்கல் த்ரில்லர், செஃப் கிஸ், பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. And I gave 4.5 to 5 stars for this book. Beautiful book. Please keep it in your TBR or else in your radar. Kindle படிச்ச அடுத்த புக் வந்து Women Down அப்படின்னு சொல்லிட்டு காலின் ஹோவர் எழுதினது. காலின் ஹோவர் புக் என்ன எழுதினாலும் உடனே டவுன்லோட் பண்ணிடுவேன், இல்லைன்னா கடையில் போய் உடனே வாங்கி நான் படிச்சிருவேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் இந்த வரிசையில் நான் வெரைட்டி படிக்கல. இந்த புக் வெரைட்டி மாதிரியே இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த புக்கில் என்ன கதை அப்படின்னா, ஒரு ஆத்தர் வந்து செக்யூர்டான ஏரியாவில் போய் உட்காந்து உங்கள் புக்கு எழுதலாம்னு நினைக்கிறாங்க. அந்த இடத்துல நடக்கிற மாற்றங்கள், ட்விஸ்ட்ஸ் அண்ட் டர்ன்ஸ். அதுக்கு மேலே நான் சொன்னால் ஸ்பாயிலர் ஆகிடும். ஸோ கட்டாயம் வாங்கி படிங்க. ரொம்ப பிடிச்சிருந்தது. இது வந்து 4 stars கொடுக்குறேன். ஒரு சில கிரே ஏரியாஸ் இருந்ததுனால, அதே மாதிரி ஒரு சில ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் நான் எதிர்பார்த்துருந்ததுனால ஸோ வாங்கி படிங்க. 4 to 4.5 stars கண்டிப்பாக வாங்கி படிங்க. கிண்டலில் அடுத்து படித்த புக் வந்து தி ஸ்ட்ரேஞ்சர் இன் ஹர் ஹவுஸ் பை ஜான் மாஸ். ஜான் மாஸோட ஃபர்ஸ்ட் புக் இதுதான் நான் படிச்சிருக்கேன். இதுக்கு முன்னாடி நான் புக் எதுவும் அவர் எழுதி படித்ததில்லை. பட் ஏன் படிக்கலாம்னு நான் ஃபீல் பண்ணிட்டேன். அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ இது என்ன கதை அப்படின்னா, ஒரு மகள் தன் தாயை வந்து உடம்பு முடியாத அல்சைமர் இருக்கிற ஒரு தாயை வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க, கேர் எடுத்துட்டு இருக்காங்க. அப்போ திடீர்னு ஒருத்தர் தோட்டக்காரன் மாதிரி வந்து அவன் கேர் எடுக்க ஆரம்பிக்கிறான். உள்ள வந்து இவ்வளவு வெளியில துரத்துற அளவுக்கு கேர் எடுக்கிறான். அந்த லேடியும் வந்து அந்த அல்சைமர் இருக்கிறதுனால எல்லாத்தையும் மறந்துடுறாங்க. ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல இந்த பொண்ணு மாட்டிக்கிட்டு தவிக்கிறது என்ன, அவன் வந்து ஒரு ஸ்ட்ரேஞ்சரா உள்ள வந்து ஆக்கியூபை பண்றான் அந்த வீட்டை கொஞ்சம் கொஞ்சமா. அது எப்படின்றத சைக்கலாஜிக்கல் த்ரில்லரா கொண்டு போயிருக்காரு ஜான் மாஸ். இட்ஸ் an absolutely beautiful book. 5 stars for this. I love this book. கட்டாயம் வாங்கி படிங்க. அடுத்து இப்போ ரீசெண்டாக ஏப்ரல் மந்த் படித்த புக் வந்து அட்டுகாவா அண்ட் அதர்ஸ் 3 ஜாப்பனீஸ் ஷார்ட் ஸ்டோரின்னு. இது ரொம்ப குட்டி புத்தகம் தான் பாருங்க. இது வந்து 3 ஷார்ட் ஸ்டோரி இருக்கு. ஆனால் ஒரு ஸ்டோரி தான் முக்கால்வாசி இருந்துச்சு. இது வரைக்குமே ஒரு ஸ்டோரி தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் 2 ஸ்டோரி வந்து குட்டி குட்டியாக ஒரு 10 பக்கத்தில் இருந்துச்சு. ஸோ இந்த புக்கில் என்ன படிச்சுன்னு எனக்கும் தெரியல. யாராவது நான் என்ன கேட்குறேன்னா, இந்த புக்கை யாராவது படிச்சிருந்தீங்கன்னா அந்த கதை என்னன்னு எனக்கு சொல்லுங்க. சத்தியமாக புரியல. ஒரு ஸ்டோரி புரிஞ்ச மாதிரி இருந்தது, இன்னொரு ஸ்டோரி வந்து புரியாத மாதிரி இருந்தது, இன்னொரு ஸ்டோரி வந்து புரியாத மாதிரி புரிஞ்சு தெரிஞ்ச மாதிரி இருந்தது. ஆனால் ஒன்றுமே புரியல கடைசி வரைக்கும். என் மனசில் நிற்காத ஒரு புக்குன்னா அதுதான். இந்த மாதத்தில் படித்து நான் அப்செட் ஆகிட்டேன். ஸோ இது வந்து ஒரு நாள் தான் எடுத்தேன் நான் படிக்கிறதுக்கு. கிட்டத்தட்ட அப்படி இப்படி படிச்சு கூட ஒரு நாள் தான் எடுத்தேன் நான் படிக்கிறதுக்கு. ஸோ இந்த புக்கு என்ன கதைன்னே எனக்கு தெரியல. ஆனால் ஐ ஃபீல் ஐ வேஸ்டட் மை டைம். Phantoms in the Brain by V.S. ராமச்சந்திரன் அவர்கள். அப்சல்யூட்லி a beautiful book. எந்த அளவுக்கு அவர் இன்ட்ரெஸ்ட் இருந்து ஒரு நியூராலஜிக்கல் சயின்ஸில் உள்ளே போய் சயின்டிஃபிக் வேலை பார்த்து ஒரு டாக்டராக இருந்து இவ்வளோ பியூட்டிஃபுல்லான புக்கு எழுதுவார் நான் நினச்சி கூட பார்க்கல. திஸ் இஸ் அப்சல்யூட்லி அ மிரக்குலஸ், என்ன சொல்கிறதுன்னு தெரில, லட்டு ஃபார் மீ. ஸோ இதை வந்து கண்டிப்பாக ஞானப்பழம், அமிர்தம். ஸோ இதை வந்து கண்டிப்பாக எல்லாரும் படிக்கணும். இஃப் யூ லைக் சயின்ஸ், definitely you should check this book out. இப்போ வந்து இந்த புக்ல என்ன அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சின்ன விஷயம் மட்டும் சொல்றேன், அதை வந்து பிடிச்சி நீங்க அது உள்ள என்ன இருக்கும் அப்படிங்கிறது நீங்க தெரிஞ்சுக்கோங்க. இவர் வந்து ஒரு நியூரலாஜிக்கல் டாக்டர் அண்ட் ஆல்சோ ஹீ இஸ் a scientist. He is working abroad in USA and he is living there. ரொம்ப இங்கிலீஷ்ல பேசணும்னு நினைக்கிறேன். ஸோ சாரி, அவர் வந்து யூஎஸ்ல இருக்காரு. இவர் வந்து ஒரு நியூரலாஜிக்கல் டாக்டர். இதுல என்ன அப்படின்னா, இப்போ ஒரு மனுஷனுக்கு கை கால் வந்து ஆம்பியூட்டேட் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆம்பியூட்டேட்னா அறுத்துடுறாங்க. ஏதோ ஒரு ஆக்சிடென்ட்லையோ இல்லை அழுகி போகிற சுச்சுவேஷனில் இருக்கும்போது ஆம்பியூட்டேட் பண்ணிடுவாங்க இல்லையா.
அப்போ உங்க மூளை அந்த கை இருக்கிற மாதிரியே ஃபீல் பண்ணுமா. அதாவது அவங்க கிட்ட வர்றவங்க வந்து, டாக்டர் எனக்கு இதுல இருந்து வெட்டியிருந்தாங்க, எல்போல இருந்து ரைட் ஹேண்ட் வந்து வெட்டியிருந்தாங்க அப்படின்னா, டாக்டர் எனக்கு கட்டை விரல் வலிக்குது, ரைட் ஹேண்ட் கட்டை விரல் வலிக்குதுன்னா, விரலே இல்ல, கையே இல்ல, ஏன் வலிக்குது? அதான் ஃபேண்டாம். ஸோ ஃபேண்டாம்ஸ் ஆஃப் பிரெயின் அப்படிங்கிறது வந்து உங்க கை இல்லைன்னாலும் ஒரு ஃபேண்டாம் லிம்ஸ் வருது. ஸோ அதை பத்தி தான் இந்த கதை. இதுல வந்து கதை கிடையாது, இதுல உண்மை சம்பவங்கள் பல இருக்கு. ஸோ இந்த மூளை எப்படி மேப் போடுது உங்க மூளையில, அதாவது அது இல்லாத ஒரு இடத்த இருக்கிற மாதிரி உங்க மூளையில ரீமேப்பிங் எப்படி நடக்குது அப்படிங்கிறதெல்லாம் வந்து இது அழகா சொல்லி, நான் இப்போ சொல்றேன் ஷார்ட்டா சொல்றது வந்து உங்களுக்கு புரியாது. பட் இந்த புக்கை கட்டாயம் படிங்க. இந்த புக்கை நான் ஏப்ரல் மந்த் தான் எடுத்தேன், பாதி தான் படிச்சிருக்கேன், மீதி படிக்கணும். ஆனால் இட் வில் டேக் டைம். நீங்க வந்து கதை படிக்கிற மாதிரி படிக்க முடியாது, சயின்டிஃபிக் வேர்ட்ஸ் அண்ட் நிறைய விஷயங்கள் இருக்கிறதுனால இதை கொஞ்சம் நம்ம வந்து உன்னிப்பா பொறுமையா படிக்கணும். தி பாடி பை பில் பிரைசன் புக் எப்படி நான் பொறுமையா படிச்சனோ அந்த மாதிரி இந்த புக்கை பொறுமையா படிச்சுட்டு இருக்கேன். ஆறாமரை மனசார நான் படிச்சுட்டு இருக்கேன். இது ஏப்ரல் மந்த் தான் படிச்சுட்டு இருக்கேன். பட் இதை மார்ச் எண்ட்ல எடுத்தேன். ரொம்ப நல்ல புக்கு, கண்டிப்பா எல்லாருக்குமே ரெஃபர் பண்ணுவேன். பாதி மார்ச் பிடிச்சதுனால நான் இப்பவே 5 ஸ்டார் புக் இது. ஸோ டெஃபினெட்லி வாங்கி படிங்க. அடுத்த புத்தகம் பார்த்தீங்கன்னா கே. சந்துரு எழுதிய நானும் நீதிபதியானேன். இந்த புத்தகமும் நான் பாதி தான் படிச்சிருக்கேன், எனக்கு மேலே படிக்கல. பல விஷயங்கள் இவர் நீதிபதியா இருக்கும்பொழுதும் இவர் அட்வொகேட்டா இருக்கும்போதும் நடந்த உண்மை சம்பவங்களை பத்தி இவங்க எழுதியிருக்காங்க. இதை நான் எதுவும் சொல்ல விரும்பல, ஏன்னா ஐ டோன்ட் வாண்ட் டு ஸ்பாயில் எனிதிங். எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். ஆனா இவரு உள்ள இன்வால்வ் ஆகி என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறது வந்து ரொம்ப அற்புதமா சொல்லியிருக்காரு. கட்டாயம் எல்லாரும் வாங்கி படிக்க வேண்டிய ஒரு புத்தகம் நானும் நீதிபதியானேன் பை கே. சந்துரு. கே. சந்துருவோட கதையை தான் வந்து ஜெய் பீம் அப்படின்னு அந்த புத்தகத்துல எழுதிப்பாங்க. சூர்யா நடிச்சிருப்பாரு. ஸோ யா, ரொம்ப அற்புதமான புக். சூர்யா ஹாஸ் டன் அ வெரி குட் ஜாப் அண்ட் இஸ் அ பர்சன். கண்டிப்பாக வாங்கி படிங்க. I give 5 stars for this book and also Phantom in Brains is also 5 stars. அடுத்த புத்தகம் அந்த வரிசையில் பார்த்தீங்கன்னா Can You Find Her by Ganga Bharani. Chef is such an absolutely beautiful book. ஒரு த்ரில்லர் வந்து நம்ம ஊர்ல இந்த மாதிரி எழுதுவாங்களா அப்படிங்கிறது கொஞ்சம் சந்தேகம் தான். ரொம்ப நல்லா எழுதியிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு சில மாணிக்கமான ஒரு ஆத்தர்ஸ் எல்லாம் நம்ம ஊர்ல இருக்க தான் செய்கிறாங்க. ஸோ டெஃபினெட்லி இந்த புக்கை நீங்கள் செக் பண்ணலாம். படிச்சு கிழிப்பாங்கன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி படிச்சு கிழிச்சிட்டேன், திருப்பி கிழிச்சிட்டேன். இதெல்லாம் வந்து நான் ஒரு மேக்ஸிமம் 2 daysல படிச்சிட்டேன். ரொம்ப நல்லா இருக்கு. நம்ம சிட்லம்பாக்கம் போலீஸ் ஸ்டேஷன்ல நடக்கிற ஒரு கதை. ஒரு அம்மா அப்பா வந்து ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல பொண்ணை காணும்னு வராங்க. அதே சமயத்துல ஒரு பையன் வந்து என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் காணும் அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். ஸோ 2 பொண்ணு ஒரே நேரத்துல காணாம போறாங்க. அவங்க 2 பேரும் ஒரே காலேஜ்ல படிக்கிறாங்கன்னு தெரிய வருது. 2 பொண்ணுங்க எங்க போனாங்க, இவங்க அப்பா அம்மா அந்த பையனுக்கும் அந்த பொண்ணுக்கு கிடைச்சாங்களா? ஸோ இதான் கதை. அப்சல்யூட்லி பியூட்டிஃபுல். இதுக்கு மேலே நான் சொன்னால் ஸ்பாயில் ஆகிடும். அப்படியே ஒரு பேஜில் ட்விஸ்ட் கொடுத்துருக்காங்க கங்கா பரணி. அவங்க புக்ஸ் எல்லாம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நான் இனிமேல் வாங்கி நிறைய புக்ஸ் படிக்க போகிறேன். பட் திஸ் இஸ் நெக்ஸ்ட் புக், ஷீ இஸ் அ பீஸ்ட். இதில் என்ன ஆச்சு எனக்கு அப்படின்னா, ஆல்கமைஸ்ட் வந்து கிட்டத்தட்ட நான் டிசம்பர் மந்த் எடுத்தேன் அந்த புத்தகத்தை. அப்புறம் ஜான்வரி ஃபுல்லாகவே நான் படிக்கலாம்னு நினச்சேன், நான் படிக்கல, பயமாக இருந்துச்சு புக் எடுக்கிறது. பிகாஸ் ஷீ இஸ் அ பீஸ்ட். ஸோ இதை தூக்குறதுக்கே நம்மளுக்கு ஒரு ஸ்ட்ரென்த் வேணும். இந்த புக்கு பார்த்தீங்கனாலே தெரியும், இது கிட்டத்தட்ட 1023 பேஜ் இருக்கு. ஸோ 1023 பேஜ் படிக்கிறதுக்கு எத்தனை மாசம் எடுத்திருப்பேன் நீங்க கொஞ்சம் கனெக்ட் பண்ணி சொல்லுங்க. கனெக்ட் பண்ணிட்டீங்களா? அப்சல்யூட்லி ராங். நான் 4 monthsலேருந்து 5 months வரைக்கும் எடுத்துட்டேன். ஏன்னா நான் வந்து டிசம்பர் மந்த் பிகினிங்ல எடுத்தேன். ஜனவரி மந்த் படிக்கவே தோணல. மார்ச் மந்த் ஏதோ, பிப்ரவரி மந்த் ஏதோ, அப்படி 20 பேஜா படிச்சு முடிச்சிட்டேன் எப்படியோ. இது கண்டிப்பா படிச்சவங்க அழுவாங்க. மனசுல ரொம்ப நின்ன கதை. திஸ் இஸ் 5 stars புக். 5 star புக் இது. ஐ எம் டெல்லிங் யூ, சச் அ பியூட்டிஃபுல் புக். என்னன்னா லவ் ஸ்டோரி கிடையாது, ஆனால் லவ் ஸ்டோரி உள்ள இருக்கு. லவ் ஸ்டோரி கிடையாது, இது வந்து ஒரு வார் ஜோன்ல நடக்கிற ஒரு லவ் ஸ்டோரி. ஒரு பொண்ணை எவ்வளோக்கு எவ்வளோ வந்து கொடுமைப்படுத்த முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளோ கொடுமைப்படுத்திருக்காங்க இந்த புக்ல. பட் ரொம்ப நல்லா இருந்துச்சு. இது வந்து ஃபர்ஸ்ட் ஒரு 100 பேஜ் படிக்கும் போது ஒண்ணுமே புரியாது. நெக்ரதால்ஸ், அப்புறம் வந்து நிறைய வேர்டிங்ஸ் இருந்துச்சு, மறந்துட்டேன் நிறைய. அப்புறம் வந்து அப்போ லிச், அப்புறம் வந்து யூனோ இந்த ரெசனன்ஸ், இட்டர்னல் ஃப்ரேம், ஊன் என்னென்னோ நிறைய இருக்கும். ஸோ அந்த மாதிரி நிறைய வேர்டிங்ஸ் நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஷீ ஹாஸ் பில்ட் அ பியூட்டிஃபுல் வேர்ல்ட்.
ஸோ அந்த வேர்ல்டுக்குள்ளே போயிட்டு இந்த வார் ஜோனில் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சு. கோல்டாக கொஞ்சம் கோல்டான ஒரு இடத்துல கசகசன்னு வார் ஜோன் இருந்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு ஜெர்மன் வேர்ல்டு வார் 2க்கு போயிட்டு வந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ அப்சல்யூட்லி நைஸ். அண்ட் தே ஹாவ் வெரி சூப்பர் பவர்ஸ். இந்த மாதிரிலாம் திஸ் ஹேவ் 2-3 இருக்கும் இதோட இடத்துல. பியூட்டிஃபுல், அப்சல்யூட்லி பியூட்டிஃபுல். இந்த மாதிரி எழுதுறதுக்கு எப்படி உங்களுக்கு மூளை இருந்தது எனக்கு தெரியும். ரொம்ப கஷ்டம் இந்த மாதிரிலாம் எழுதுறதுக்கு. பட் இதை படித்து உங்களுக்கு புரிஞ்சதுன்னா அதை விட கஷ்டம் உங்களுக்கு. பட் புரிஞ்சதுன்னா இந்த புக் மாதிரி என்ஜாய் பண்ண மாட்டீங்க. ஹை ஃபேண்டசி புக், பியூட்டிஃபுல் புக், 5 ஸ்டார்ஸ், கட்டாயம் படிங்க. God of Malice. Oh my God, this is beautiful book. I'm telling you, such a wonderful, marvelous, fantastic, fabulous. என்ன சொல்றதுன்னு தெரியல. தமிழ்ல வந்து வார்த்தைகள் கிடைக்கல, இங்கிலீஷ்ல ஏதோ சொன்ன வளர்னேன். தமிழ்ல வந்து ரொம்ப அற்புதமான, மிகச்சிறந்த, ஆகச்சிறந்த புக்குன்னா இது. அதாவது வந்து ஆகச்சிறந்தனா என்னன்னா, நீங்க வந்து ரொம்ப அறிவை கூட்டுற புக்கெல்லாம் கிடையாது, மட்டி புக். ஸோ பியூட்டிஃபுல்லா இருந்துச்சு. இது வந்து மாஃபியா கேங்ஸ்குள்ள ஒரு நடக்கிற ஒரு காதல் மோதல் நல்லா இருந்துச்சு. ரியலி நைஸ். ஸோ கண்டிப்பாக இந்த புக்கை படிக்கணும். திஸ் இஸ் 5 ஸ்டார்ஸ் ஃபார் மீ. ரீனா கென்ட், ஐ வில் ரீட் ஆல் ஹர் புக்ஸ். இது வந்து ஒரு சீரீஸ், காட் ஆஃப் மேலிஸ். ஸோ கட்டாயம் படிங்க. ஐ கிவ் 5 ஸ்டார்ஸ் ஃபார் திஸ். அதுக்கு அடுத்த புத்தகம் வந்து மெல்ல செத்து மீண்டுவா. இந்த புத்தகம் வந்து அந்த புக்கு எக்ஸிபிஷன் நடந்ததுல அப்போ வந்து நிறைய பேர் அப்படியே எடுத்து காமிச்சிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த புத்தகத்தை படிக்கணும் அப்படின்னு சொல்லி போனேன். இந்த புத்தகத்தை நம்ம படிக்கும் போது புதுசா படிக்கிறவங்களா இருந்தா, காதலை பத்தி, காதலோட கவிதைகளை பத்தி புதுசா படிக்கிறவங்களா இருந்தா ரொம்ப பிடிச்சிருக்கும் இது. ஆனா நான்லாம் வந்து அந்த அந்த காலத்து கண்ணதாசன், பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார், அண்ணாவோட வார்த்தைகள், விவேகானந்தரோட வார்த்தைகள், அப்புறம் பல விஷயங்கள்லாம் நம்ம பார்த்து படிச்சதுனால, அதாவது கண்ணதாசன் காதல் பாடல்கள்ல இல்லாத விஷயங்களே இதுல சொல்லலை, முடிஞ்சு போச்சு, கதை முடிஞ்சிச்சு. ஸோ அதனால எனக்கு ஒன்றும் ரொம்ப ஹைப்பாலாம் ஒன்றும் தெரியல. பட் புதுசா எழுதியிருக்காரு. இவர் பேர் என்ன, கிரீஷ் பாலா அவங்க. ஸோ ஒரு சில கவிதைகள் எனக்கு பிடிச்சிருந்தது. ரொம்ப ஒன்றும் பிரபாதன்னு சொல்ல மாட்டேன், பட் படிச்சு பாருங்க. ஐ கிவ் 3.5 ஸ்டார்ஸ் ஃபார் திஸ். பட் இட்ஸ் a குட் புக். படிச்சு பாருங்க, கவிதை புத்தகம். அடுத்த புத்தகம் அந்த நக்கீரன் எழுதிய எறும்புகள். See, I have to tell this. ரொம்ப பியூட்டிஃபுல்லான புத்தகம், எனக்கு ரொம்ப பிடிச்ச புத்தகம். அதாவது எறும்புகளை நம்ம கொல்லக்கூடாது. ஏற்கனவே நான் எந்த ஒரு உயிரினத்தையும் கொல்ல மாட்டேன். ஸோ எறும்புகளை கொல்லக்கூடாது அப்படிங்கிறத வந்து ஒரு தலையாய கடமையா நான் எடுத்துட்டேன். பார்த்தா கூட ஹூன்னு ஊதி விடுவேன் இல்லையோ, நான் இனிமேல் எறும்பு கடிச்சா டப்புனு கையை வந்து அடிச்சிட மாட்டேன். ஸோ எறும்புகளுக்கும் மனிதர்களுக்கும் எவ்வளோ ஒரு ஒற்றுமை இருக்கு, அந்த அளவுக்கு எறும்புகிட்ட இருந்து நான் எவ்வளோ விஷயம் கற்றுருக்கோம் அப்படிங்கிறத பியூட்டிஃபுல்லாக இதில் சொல்லியிருக்காரு நக்கீரன் அவர்கள். சச் அ வண்டர்ஃபுல் ரிசர்ச் இந்த புத்தகத்தில் பண்ணியிருக்காரு. ஸோ கட்டாயம் எல்லாரும் படிக்கணும் ப்ளீஸ். 5 out of 5 ஸ்டார்ஸ். ஈவன் ஐ கேன் கிவ் 6 ஸ்டார்ஸ் ஃபார் திஸ் புக். அடுத்து ஹாரியட் டப்மன், சாரா ஹாப்கின்ஸ் எழுதிய புத்தகம் ஹாரியட் டப்மன் அப்படின்றது கருப்பின மக்களின் போராளி. ஸோ இந்த அம்மா வந்து என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு அடிமையா இருந்த ஒரு பெண் 100 மைல், நான்லாம் உயிரோடு இருப்பேன்னு தெரியல, பட் 100 மைல் நடந்து போய் தன்னோட விடுதலைக்காக 100 மைல் நடந்து போய் அந்த அம்மா ஒரு ஃப்ரீடமை பெற்றுட்டு, நான் மட்டும் வந்தா பத்தாது, என் குடும்பத்தில் இருக்கிறவங்களையும் கூட்டிட்டு வரணும் அப்படின்னு சொல்லி திரும்பி வந்து, எப்படி தப்பிச்ச இடத்துலேருந்து திரும்பி வந்து கூப்பிட்டு போறது நடந்தே சாதாரண விஷயமே கிடையாது. இந்த புத்தகம் படிங்க. படிச்சு முடிச்சுட்டு தெர் இஸ் அ மூவி, ஹாரியட் டப்மன் அப்படின்ற மூவி ஒன்று இருக்கு, அதையும் பாருங்க. ரெண்டுத்தையும் வந்து கம்பேர் பண்ணி பாருங்க. மூவி இஸ் பெட்டர் தென் திஸ் புக். ஏன்னா தமிழாக்கம் பண்ணதுனால ஒரு சில விஷயங்கள் வந்து முன்னாடி பின்னாடி இருக்கு இதுல. ஸோ 100% பர்ஃபெக்டாக தமிழாக்கம் பண்ணலை, பட் நல்லா பண்ணியிருக்காங்க. ரொம்ப அற்புதமா இருந்தது. ஒரு அடிமைத்தனத்தை ஒழிக்கணுன்றதுக்காக எத்தனாயிரம் மக்களை வந்து காப்பாற்றி தன்னை வந்து ஒரு போராளியா, அதாவது மோசஸ் தான் வந்து காப்பாத்தினார் இல்லையா மக்கள், அந்த மாதிரி இவங்களை வந்து மோசஸ் அப்படின்னு சொல்லுவாங்களாம். அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு பெண்மணி. ஸோ ரொம்ப மனசை தொட்டு மனசை உருக்குன ஒரு இது. நான் அழுதுட்டேன் கண்டிப்பாக அந்த புத்தகம் படிக்கும் போது அழுதுட்டேன். செல்யூட் டு ஹர். ஸோ டெஃபினட்டாக அந்த புக் எல்லாம் வாங்கி படிங்க. திருநங்கை ப்ரெஸ்ஸில் இருக்கு. ஆமாம், திருநங்கை ப்ரெஸ்ஸில் ரொம்ப நல்லா இருக்கு. ஐ கிவ் 5 ஸ்டார்ஸ் ஃபார் திஸ் புக்.
அடுத்த புத்தகம் வந்து கடலோடு சண்டையிடும் மீன் பை எஸ் ராமகிருஷ்ணன் எழுதியிருக்காரு. ஸோ இந்த புத்தகம் வந்து குட்டி குட்டி பசங்களுக்கு, அதாவது உங்களுக்கு குழந்தைங்க தான் இந்த புத்தகத்துல இருக்கிற விஷயங்களை படிச்சு அழகா சொல்லலாம். மீன் வந்து என்னென்ன பண்ணுது அப்படிங்கிறது தான் இதுல. ஒரு மீன் வந்து நண்டு கிட்ட போறது, ஆமை கிட்ட போறது, முதல கிட்ட போறது, அவங்க அம்மா கிட்ட பேசுறது, அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் ரொம்ப பியூட்டிஃபுல்லா இதுல அழகா சொல்லியிருப்பாங்க. ஸோ கண்டிப்பா இதை படிச்சு உங்க குழந்தைகிட்ட சொல்லலாம். இல்லைன்னா உங்க குழந்தைங்களே படிக்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷன்ல இருந்தால் இந்த புத்தகத்தை வாங்கி கொடுத்து படிக்க சொல்லி அவங்க கிட்ட இருந்து நீங்க கதை கேட்டுக்கலாம். இதுக்கு வந்து 5 ஸ்டார்ஸ் கொடுக்குறேன். அடுத்து வந்து சாக்ரடீஸின் சிவப்பு நூலகம். இதுவும் குட்டி குட்டி பசங்களுக்கான புத்தகம் தான். இந்த நூலகம் என்ன அப்படின்னா, ஒரு பையன் வந்து அவங்க அம்மா கூட சேர்ந்து லைப்ரரிக்கு போறான். அந்த லைப்ரரியில இன்னொரு பையன் வந்து மீட் பண்றாங்க. அந்த பையன் வந்து வா நம்ம ஒரு இடத்துக்கு போகலாம், அந்த இடம் வந்து ஒரு மாயாஜால ஒரு ஒரு லைப்ரரி, வா போகலாம்னு சொல்லி கூட்டிட்டு போறான். மாயாஜால லைப்ரரிக்குள்ள என்ன நடக்குது, யார் அந்த சாக்ரட்டிஸ் அப்படின்னு போய் பார்க்கறதுக்கு இவங்க 2 பேரும் ஒரு அட்வென்ச்சரஸ் ட்ரிப் பண்றாங்க. ஸோ அதுதான் இந்த புத்தகத்தோட மகிமை. எஸ் ராமகிருஷ்ணன் ரொம்ப அழகா எழுதியிருக்காரு. சாக்ரட்டிஸின் சிவப்பு நூலகம். ஐ கிவ் 5 ஸ்டார்ஸ் ஃபார் திஸ் புக். பியூட்டிஃபுல் புக். குட்டி பசங்களுக்கு வாங்கி கொடுங்க, நீங்களும் படிச்சு குட்டி பசங்க கிட்ட சொல்லுங்க. நீங்களும் படிச்சா ரொம்ப நல்லா இருக்கும். எனக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன பசங்க புத்தகம் படிக்கணும்னா ரொம்ப பிடிக்கும். மிடில் கிரேட் புக்ஸ் ரொம்ப பிடிக்கும். அடுத்த புத்தகம் ட்விஸ்டட் டேங்கிள் அண்ட் ட்ராப். இந்த புத்தகம் எப்படி வந்து உங்களுக்கு பேரோ அதே போலதான் இருந்துச்சு புத்தகம். நல்லா எழுதியிருக்காரு சித்தார்த் மகேஸ்வரி. ஸோ இவருக்கு ஒரு பெரிய பாராட்டுக்கள். இதுல என்ன அப்படின்னா, ஒரு கொலை நடந்திருக்கு ஒரு அபார்ட்மெண்ட்ல. 3 அப்ரூவர் ஆறாங்க. ஸோ யார் இந்த கொலை பண்ணியிருப்பாங்க, ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் வந்து ஒரு பேஜ்லயும் இருந்துச்சு. ரொம்ப நல்லா இருந்துச்சு. நம்ம ஊர், நம்ம இந்தியால நடக்கிறதுனால நம்மளுக்கு இடங்கள்லாம் தெரியும். அதே மாதிரி தான் கங்கா பரணி எழுதிய கேன் யூ ஃபைண்ட் ஹர்ன்ற புத்தகம். நம்ம சிட்லப்பாக்கம் போலீஸ் ஸ்டேஷன், நம்ம ஊரு, நம்ம குரோம்பேட்டை அந்த மாதிரிலாம் சொல்றதுனால நமக்கு நம்ம வீட்டு பக்கத்துலேயே நடக்கிற மாதிரி ஒரு புத்தகம் எழுதியிருக்காங்களே அப்படின்ற ஒரு ஃபீல் கொடுக்கும். அந்த புத்தகமும் இந்த புத்தகமும் டெல்லியில் நடக்கிறதுனால நம்மளுக்கு ஒரு ஃபீல் குட் இது கொடுக்குது. பட் கிரைம் த்ரில்லர் ரொம்ப நல்லா இருக்கு. ஸோ இதையும் வாங்கி படிங்க. ஐ கேவ் 4.5 ஸ்டார்ஸ் ஃபார் திஸ் புக். அடுத்த புத்தகம் அந்த வரிசையில் பார்த்தீங்கன்னா அண்ட சராசரம் பை எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள். இந்த புத்தகம் எப்படின்னா, சுபாஷ் சந்திர போஸ் வந்து நாட்டுக்காக பல பேர்கிட்ட இருந்து வந்து நிதி திரட்டி ஒரு பேங்க் ஆரம்பிச்சிருந்தாரு. அந்த பேங்க்ல இருக்கிற நிதி இப்போ எங்க இருக்குன்னு தெரியல. ஸோ அதை வச்சு இந்த புத்தகம் எழுதியிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு ஷெர்லாக் ஹோம்ஸ், நம்ம ஊர் ஷெர்லாக் ஹோம்ஸ் இருந்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருந்துச்சு. ரொம்ப அற்புதமா இருந்தது. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு புத்தகம். ஒரு ஒரு அதாவது ஒரு சின்ன பசங்க படிச்சா ரொம்ப நல்லா இருக்கும். அதே மாதிரி நான் மிடில் கிரேட் நிறைய படிப்பேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. ஸோ அதனால ஒரு ஒரு பேஜ்லயும் வந்து அவரு நுணுக்கமா ஒரு இடத்துலயும் ஷெர்லாக் ஹோம்ஸ் வேலை பார்க்கறது வந்து ரொம்ப பிடிச்சிருக்குது. ஸோ அந்த புத்தகத்துக்கு 5 ஸ்டார்ஸ் கொடுக்குறேன். கண்டிப்பா உங்க பசங்களுக்கும் வாங்கி கொடுங்க, நீங்களும் படிங்க, என்ஜாய் பண்ணுவீங்க. அடுத்த புத்தகம் அந்த வரிசையில மந்தை மாந்தர்கள். இந்த புத்தகம் வந்து லதா அவர்கள் எழுதியது. லதா அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள், மனமார்ந்த பாராட்டுகளும். ரொம்ப தைரியமா ஒரு பெண்மணியோட மனசுல இருக்கிற வழிகள், மனசுல இருக்கிற ஏக்கங்கள் எல்லாம் வந்து ரொம்ப பிரதிபலிப்பாங்க. இவங்களோட முதல் புத்தகம் டாய்லெட் சீட் அப்படின்றது நான் படிச்சிருந்தேன். அந்த புத்தகம் வந்து ரொம்ப அற்புதமா இருந்துச்சு. ஸோ யாருமே பேசப்படாத, ஓப்பனா வெளிப்படையா சொல்லப்படாத விஷயங்கள் எல்லாம் அழகா அற்புதமா எழுதியிருந்தாங்க. அவங்கள பத்தியுமே ஓப்பனா எழுதியிருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதே மாதிரிதான் மந்தை மாந்தர்கள்ன்ற புத்தகம். எப்படி வந்து ஒரு மனுஷன் வந்து யாரோ சொல்லி கொடுத்த ஒரு விஷயத்த வந்து கண்ணை மூடிட்டு இப்போ வரைக்கும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. கல்ச்சர்ன்ற பேர்லயும், அப்புறம் ஒரு சில விஷயங்கள், ஸோ சம்பிரதாயங்கள் அப்படிங்கிற விஷயத்துல வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது வந்து இதுல ரொம்ப அற்புதமா சொல்லிட்டு இருக்காங்க. ஆடுகள் தான் மந்தை மாதிரி இருக்கும்னா மனுஷர்களும் மந்தை மாதிரியே இருக்காங்க. ஒருத்தர் சொல்லி கொடுத்துதான் நீங்க கத்துக்கிறீங்க. நம்ம வந்து கற்றவர்கள் அல்ல, கற்பிக்கப்பட்டவர்கள்னு ரொம்ப அற்புதமா இந்த புத்தகத்துல சொல்லியிருப்பாங்க. எல்லாரும் வாங்கி படிக்க வேண்டிய ஒரு புத்தகம். இந்த ஜென்ரேஷனுக்கு இந்த புத்தகம் ரொம்ப பிடிக்கும், ரொம்ப பிடிச்சிருக்கும். பழைய ஜென்ரேஷன்ல இருக்கவங்க படிச்சாலும் புரிஞ்சுப்பாங்களான்னு தெரியல, பட் படிச்சு பாருங்க. ரெக்கமெண்ட் திஸ் ஆல். உங்க பேரண்ட்ஸ்க்கு இதை ரெக்கமெண்ட் பண்ணுங்க. 5 out of 5 ஸ்டார்ஸ். லதா மேடம், இன்னும் நிறைய புத்தகங்கள் வரணும். உங்களோட புத்தகம் ஊதா நிற ஏதோ ஒரு புத்தகம் வந்திருக்கு. நான் அதை டேக் பண்றேன். அடுத்த புத்தகம் ரெடியா இருக்கேன். பிரிண்ட் பண்ணி சீக்கிரம் வெளியில விடுங்க. தேங்க்யூ. நான் படிச்ச பிப்ரவரி மார்ச் மந்த்ல இருக்கிற புத்தகங்கள்லாம் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களோட சப்போர்ட் மேலும் மேலும் எனக்கு இருக்கணும். உங்களுக்கும் நிறைய புத்தகங்களை நான் பரிந்துரைக்கிறேன். ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த சேனல் ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.